நம சிவாயம் வாழ்க. நாதன் தாள் வாழ்க. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க. ஆகமம் ஆகி நின்றன்னிப்பான் தாழ் வாழ்க. ஏகன் அநேகன் ஈசனடி வெல்க. திருவாசகத்தின் முதல் பாட்டு இந்த வரிகளில் தான் ஆரம்பிக்குது. ஸோ எவ்வளோ பேர் திருவாசகம் படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. படிக்கலைன்னா படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கிக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். பக்தி மார்க்கம் அப்படிங்கிறது ஒழுக்க நெறியை பின்பற்றுறது தான். இப்போ நமக்கு தெரிஞ்சிருக்கும், நேர்மறையான எண்ணம் எதிர்மறையான எண்ணம் அப்படின்னு நமக்கு சில விஷயங்கள் நம்ம சாதாரணமாகவே நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம்தான். எதெல்லாம் நேர்மறையான எண்ணம் அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். பொய் சொல்லக்கூடாது, பொறாமப்படக்கூடாது, பிறர் சொத்துக்கு ஆசைப்படக்கூடாது. அப்புறம் இன்னும் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் நீங்கள் டைப் பண்ணுங்க. இது எதிர்மறையான எண்ணங்கள். கரெக்டா? பொய் சொல்லக்கூடாது, பொறாமப்படக்கூடாது, பிறர் சொத்துக்கு ஆசைப்படக்கூடாது, யாரையும் கெடுக்கணும்னு நினைக்கக்கூடாது. இந்த மாதிரியான சில விஷயங்கள் எல்லாமே நேர்மறையான எண்ணங்கள். இந்த நேர்மறையான எண்ணங்கள் ஒரு மனுஷனோட மனசுக்குள்ள இருக்கும் அப்படின்னா அந்த மனசுல இறைவன் குடிகொள்ளக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் அந்த இறைவனுடைய அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதை நீங்க எண்ணமா இயற்கையா யோசிச்சீங்கன்னா உங்களுடைய எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே ரொம்ப அழகான ஒரு வாழ்க்கை கிடைக்கும். எந்த இடத்துக்கு போனாலும் இயற்கையே உங்களுக்கு உதவி செய்வதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கும். அந்த இயற்கை செய்யற உதவியை நான் கடவுள்னு சொல்றேன். நீங்க இயற்கையை நம்புனீங்கன்னா இயற்கையா அதை எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு விஷயங்களையுமே சொல்லி கொடுக்கறதுக்கான ஒரு வழிமுறை தான் பக்தி மார்க்கம். அப்போ பக்தி மார்க்கத்துல இருந்த என்னுடைய முன்னோர்கள், நம்மளுடைய முன்னோர்கள், தமிழ் பெரியவர்கள், ஏன்னா இறைவனை வழிபடுவதற்காக இறைவனை நீ அடையணும் அப்படின்னா அதற்கான வழிமுறைகள்ல ஒண்ணு தமிழ் மொழி அப்படின்றத நம்மளுடைய சான்றோர்கள் சொல்லியிருக்காங்க. யாரு சொன்னாங்கன்னு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அடுத்த ஒரு காணொலியில அது யார் சொன்னாங்கன்னு நான் சொல்றேன். சரிங்களா? இப்போ இந்த திருவாசகம் அப்படிங்கிற புத்தகம் நான் மிரர் இமேஜ்ல வச்சிருக்கனால தலைகீழா தெரியுது. திருவாசகம் அப்படிங்கிறது மாணிக்க வாசகர் எழுதியது அப்படின்னு நமக்கு தெரியும். இந்த திருவாசகத்தை மாணிக்க வாசகர் சொல்ல சொல்ல சிவபெருமான் அவர்களால எழுதப்பட்டது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். இது தில்லை அம்பலத்தான், அதாவது சிதம்பரம் கோவில்ல பாதுகாப்பா வச்சிருந்திருக்காங்க. ஒரு காலகட்டத்துல அங்க இருக்க அந்தணர்களுக்கு இது யாரு வசம், இந்த மூல ஏடு, இறைவனுடைய கையெழுத்திருந்த மூல ஏடு யார்கிட்ட இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வரும்போது அதை தூக்கி ஒருத்தர் தண்ணிக்குள்ள போட்டார். அதுக்கப்புறம் அந்த ஏடு நமக்கு இன்னொரு